நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடப்படுது. அந்த பொதுநல வழக்கில் வழிகாட்டு, அதாவது இனிமேல் இது போன்ற கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை அமைக்க வேண்டும், இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்களில் யாரும் சிக்கி உயிரிழந்துடக்கூடாது, இந்த ரோட் ஷோக்கெல்லாம் தடை பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பொதுநல வழக்கு. அந்த வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த பேருந்து போகும்போது பேருந்துக்குள்ள 4 பேர் விழுறாங்க, இதுக்கு ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லி தமிழ்நாடு அரசை நோக்கி கழிவு எழுப்புறாரு. எதற்காக நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்குறீங்க? இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, ஒரு மேன்மேட் டிசார்டர் நடந்திருக்காங்க. அதே போல விஜய் அவர்கள் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்கே நிற்காம அவர் போயிட்டாரு, இது எந்த மாதிரியான தலைமை பண்பு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதற்கு தாவேகா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை சொன்னதுனால தான் விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பினாரு, அவரா கிளம்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசு தரப்புல இருந்து காவல்துறை அவர் வந்து இதுவரைக்கும் அங்கே போய் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லை, அவர் பார்த்தாரா பார்க்கலையா அப்படிங்கிறது. எதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம்